விஜய் என் கூட இருக்க விரும்பினாக்கா என் கணவரே கூட வந்து என்னை அனுப்பி வைப்பார் விஜய் கூடன்னு பேசியிருக்கிறா. இதெல்லாம் என்ன கேடுகட்ட ஜென்மங்கள். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். த்ரிஷா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவங்களுக்கு வந்து வேற மாதிரி விஷயத்துல தான் இன்ட்ரெஸ்ட். கர்ப்பமாக இருந்தபோது என் கர்ப்பத்தை கலைக்க சொன்னாரு. பார்க்குற மக்கள் முக்கால்வாசி பேர் வந்து சுசித்ரா சொல்கிற விஷயங்களை நம்புறது கிடையாது. விஜய் சங்கீதா விவாகரத்தோடக்கு தான் இப்போ கடந்த 2-3 நாட்களாகவே பரபரப்பாக பேசப்படுது. நான் வந்து அந்த நடிகையுடனான தொடர்பை தொடர்ந்து தட்டி கேட்கறதுனால என்னை அடித்தார். மெச்சூரிட்டி இல்லாத அரட்டிக்கட்டுங்க தரட்டிக்கட்டுங்க தான் எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தங்கையாகவும் இருப்போம் பொண்டாட்டியாகவும் இருப்போம் அப்படின்னு பைத்தியகாரத்தனமாக பேசுகிறாங்க. 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். விசிலர்சான் குஞ்சுகள், இந்த தற்கூரிகள், இவங்களுடைய மென்டல் மெச்சூரிட்டி எவ்வளவு தாழ்வான இடத்துல இருக்கு. சார் நீங்கள் வந்து த்ரிஷா யார் கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. எல்லாரும் பேருமே நானும் கண்டுபிடிச்சிட்டேன், பார்க்குற ஆடியன்ஸுமே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நிச்சயதார்த்தம் வரைக்கும் போன ஒரு மேரேஜ் வந்து நின்று போனதுக்கு காரணம் வந்து ஒருத்தரை சொன்னீங்க. ஆனால் இப்போ பாடகி சுஜித்ரா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு காரணம் வந்து இப்போ துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து த்ரிஷா மேலே ரொம்ப ஈர்ப்பில் இருந்தார், அதை தாங்கிக்க முடியாம தான் உதயநிதி தான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டினார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? சுசித்ரா சொல்றதுல வந்து பாதி உண்மை இருக்கும், பாதி கற்பனை இருக்கும். அவங்க வந்து கற்பனை பண்றதை கூட உண்மை அப்படிங்கிற கோணத்துல அவங்க அடிச்சு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க சொல்கிற நபரை வந்து சம்பந்தப்படுத்தி நிறைய கிசுகள் வந்திருக்கு இண்டஸ்ட்ரியில. உதாரணத்துக்கு ஒரு நம்பர் 1 நடிகை இவங்கள கல்யாணம் பண்ணிக்க மறுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் பாலிடாயில் குடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கூட வந்து செய்தி வந்தது. அதுக்கு பிறகு அவர் பாலிடாயில் குடிக்கல, அவருக்கு வேற ஏதோ ஒரு உடல்நல குறைவுக்காக தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனான்னு ஹாஸ்பிட்டல் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து குமுதம் ரிப்போர்ட்டர் பத்திரிகை அவர் வந்து பாலிடாயில் குடிச்சு தான் வந்து சிகிச்சை பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரம் சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை குமுதம் ரிப்போர்ட்டரில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நடிகை, பச்சைக்கிளி நடிகை, சிவந்த நிறமுள்ள ஒரு நடிகை, அவங்க வந்து புரோக்கன் விங்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தில் இந்த நபர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதாக என்னை வாக்குறுதி கொடுத்து அதுக்கு பிறகு என்னை கைவிட்டுட்டாரு. நான் கர்ப்பமாக இருந்தபோது என் கர்ப்பத்தை கலைக்க சொன்னாரு, நான் மறுத்தேன். அட்லீஸ்ட் இந்த குழந்தையாவது எனக்கு வாழ்க்கையில் துணையாக இருக்கட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை மிரட்டி அந்த கர்ப்பத்தை கலைக்க செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரபலமான பச்சைக்கிளி நடிகை சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கிசுகளாக உலா வரும் செய்திகளை தவிர இதில் உண்மை அப்படின்னு நான் சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. ஸோ இந்த நம்ம கண்டென்ட் நாயகி ஃபேண்டா நடிகை அந்த வருண்மணியின் தொழிலதிபரோட நடக்க இருந்த திருமணத்தை நிறுத்தியதற்கு யார் காரணம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. எப்படி இருந்தாலும் அவர் வாழ்க்கையில் இடம்பெற்ற ஒரு 5வது முக்கிய நபர் அப்படின்னு சொல்லலாம் வருண்மணியனை. அதற்கு பிறகு 6வதாக வந்தவர் தான் இந்த மாஸ் ஹீரோ. ஓகே சார், இதில் சுஜித்ரா வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. த்ரிஷா வந்து பெரிய வீட்டுக்கு மருமகளா போயிருக்கணும், அதாவது ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு வந்து மருமகளா போயிருக்கணும். ஆனால் த்ரிஷா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவங்களுக்கு வந்து வேற மாதிரி விஷயத்துல தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பையன்களில் பிடிச்சது உதயநிதி ஸ்டாலினும், பெண்களில் பிடிச்சது ரம்யா கிருஷ்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு பேசியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு சார் உண்மை? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுசித்ரா பேசுறத வந்து பாதி உண்மை இருக்கும், பாதி இஷ்டத்துக்கும் அடிச்சு விடுவாங்க. அவங்க கற்பனை பண்ணுறதுலாம் வந்து உண்மைன்ற ரேஞ்சுக்கு பேசிடுவாங்க. அதனால அவங்க மேலே சில பேர் வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க, அந்த வழக்கெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அதனால சுசித்ரா வந்து ஒரு ஆத்தென்டிக்கான பர்சன்
அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம விவாதிக்க முடியாது. ஏன்னா ஒரு முறை சொல்லியிருந்தாங்க, கமலஹாசனுடைய அவர் கொடுத்த விருந்தில் ஏதோ ஒரு போதைப் பொருள் கொக்கைன்னு ஏதோ ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க, அது இடம் பெற்றிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு கமலஹாசனுக்கு வந்து போதைப் பொருள் பழக்கமெல்லாம் கிடையாது. அவர் மது அருந்துகிற பழக்கம் உண்டு, ஆனால் போதைப் பொருள்லாம் அவர் எப்போதும் பயன்படுத்தியது கிடையாது. ஆனால் இவங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க, இப்போ தான் ஒரு 2 நாட்களுக்கு முன்னால், ஒரு பிரபலமான பின்னணி பாடகர், அவர் இப்போ காலம் ஆயிட்டாரு. அவர் வந்து சிறு பெண்களுடன், அதாவது பள்ளி மாணவிகளுடன் உறவு வைத்துக்கொள்ள விரும்புகிற ஃபிடோஃபைலாக இருந்திருக்கிறார். ஃபிடோஃபைலுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிறுவர் சிறுமிகளுடன் உறவு வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிற, அது வந்து ஒரு மனப்பிறழ்வு நோய். அது அப்படிப்பட்ட ஃபிடோஃபைலாக அந்த பிரபலமான பின்னணி பாடகர் இருந்திருக்காருன்னு சொன்னாங்க. இதை கேட்டுட்டு ஒரு நண்பர் எனக்கு வெளிநாட்டிலிருந்து கால் பண்ணி கேட்டார். அவர் வந்து அந்த பின்னணி பாடகருடைய தீவிர ரசிகர். அவர் சொல்லப்போனால் அவருடைய பேரும் அதே பேர் தான், அந்த எனக்கு கால் பண்ண நண்பர் பேரும். அவர், என்ன சார் இப்போ சுசித்ரா பேசியிருக்காங்களே, எனக்கு ரொம்ப நான் அட்மையர் பண்ணுற ஒரு சிங்கர், அவர் இப்படிப்பட்டவரா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், அந்த பின்னணி பாடகர் வந்து சின்ன வயசில் இளையராஜா, பாரதி ராஜா, கங்கை அமரன், இவர் எல்லாம் வந்து நண்பர்களாக பழகிட்டு இருந்த அந்த 25 வயது அந்த காலகட்டத்தில் வந்து பிளேபாயா இருந்திருக்காருன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு அவர் வந்து ஒரு நல்ல குடும்ப தலைவராக மாறிட்டாரு அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்ட தகவல். இது வந்து சுசித்ரா சொல்றது இந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அந்த பின்னணி பாடகர் யார் சார்? ஏதாவது க்ளூ? அவருக்கு வந்து பாடும் நிலா அப்படின்ட்டு ஒரு பட்டப்பெயர் உண்டு. ஓகே சார். ஸோ அவர் வந்து இப்படி ஃபிடோஃபைலாக இருந்திருப்பாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்ப முடியல. அப்படின்னு அப்புறம் ஏன் சார் இவங்க வந்து அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பலரை குறித்தும் உதயநிதி அவர்கள், கமலஹாசன் அவர்கள் போன்ற பல பெரிய தலைகளை பற்றியெல்லாம் வந்து பெயரை குறிப்பிட்டு பேசுகிற சுசித்ரா, இவருடைய இந்த பின்னணி பாடகருடைய பெயரை குறிப்பிடாமல் பேசியிருக்காங்க. அதிலிருந்தே நம்ம வந்து ஒரு அபாண்டமான அவதூறு சுமத்துறோம் அப்படிங்கிற மனசாட்சி அவங்களுக்கு உறுத்தினதுனால தான் இந்த பாடகர் பெயரை அவங்க குறிப்பிடாமல் இருந்திருப்பாங்கன்னு நான் எனக்கு தோணுது. ஒருவேளை ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னாக்கா, ஏதாவது படத்தில் வந்து பாடக்கூடிய அந்த பின்னணி பாடகருடன், பாடும் நிலாவுடன் சேர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு முதல்ல இருந்திருக்கலாம். அதுக்கு பிறகு அந்த பாடகர் வந்து இந்த பாட்டுக்கு, அந்த குறிப்பிட்ட பாட்டுக்கு வேற வாய்ஸ் இருந்தாக்கா இன்னும் நல்லா செட் ஆகும் அப்படின்னு அவர் மியூசிக் டைரக்டர் சொல்லியிருக்கலாம். அதனால மியூசிக் டைரக்டர் இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி வேற பின்னணி பாடகி அவர் கூட பாட வச்சிருக்கலாம். இதனால ஒரு பழிவாங்கும் எண்ணத்தோட அவங்க வந்து சுசித்ரா வந்து அவர் மேல பழி போடுறாங்களோன்ட்டு தான் எனக்கு தோணுது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அவங்க சொல்றத வந்து இப்போ சுசித்ரா சொல்றது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆத்தென்டிக்காக எடுத்துக்கிட்டு வாதம் பண்றது அர்த்தமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது பார்க்குற மக்களுக்கும் புரியும். அதில் வந்து பார்க்குற மக்கள் முக்கால்வாசி பேர் வந்து சுசித்ரா சொல்கிற விஷயங்களில் நம்புறது கிடையாது. ஓகே சார். இப்போ விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு தான் இப்போ கடந்த 2-3 நாட்களாகவே பரபரப்பாக பேசப்படுது. ஒரு தரப்பினர் வந்து அந்த செய்தியை வதந்தி அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா? இல்லை, இந்த செய்தி வந்து முழுக்கவும் உண்மை. திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் இந்த அதாவது என் கணவனுக்கு நடிகையுடன் இருக்கும் தொடர்பை விட்டுவிட மறுக்கிறார். 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தான் எனக்கு அந்த நடிகையுடனான தொடர்பு பற்றி தெரிய வந்தது. அந்த தொடர்பு பற்றி தெரிய வந்த பிறகு நான் ரொம்ப மனம் உடைந்து போனேன். அந்த நடிகையுடனான தொடர்பை விட்டுவிடுமாறு என் கணவரிடம் பலமுறை கெஞ்சினேன். பல பேரை வச்சு நான் பேசியிருக்கிறேன். அவர் விட்டுடுறதாக பொய் சொல்லிட்டு அதுக்கு பிறகு திரும்ப அந்த நடிகையோட வந்து வெளிநாடுகளெல்லாம் போயிருக்காரு. வெளிநாடுகளில் அந்த என் கணவருடன் தான் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை அந்த நடிகையே சோஷியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து என் கணவர் விஜய் தடுக்கவும் இல்லை. அப்படின்னா அவரை வந்து அதை என்ஜாய் பண்றாரு
அதை அனுமதிக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. நான் வந்து அந்த நடிகையுடனான தொடர்பை தொடர்ந்து தட்டி கேட்கறதுனால என்னை அடித்தார், என்னுடைய பொருளாதாரத்தை முடக்கினார், நான் வந்து வெளியில் போகிறத கூட தடுக்கிற மாதிரி என் கார் சாவியெல்லாம் வந்து பிடுங்கி வச்சுக்குவார், இந்த மாதிரிலாம் நிறைய அலிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 ஆண்டுகளாக என் கணவரை திருத்துவதற்கு நான் முயற்சி செய்து தோற்றுவிட்டேன். எனவே வேறு வழி இல்லாமல் என் கணவரிடமிருந்து, அதாவது விஜயிடமிருந்து நான் விவாகரத்தும் எனக்கும் என் குழந்தைகளுக்குமான லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு அலிமணியும் கேட்கிறேன் அப்படின்னு அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது 2026 மார்ச் 3ஆம் தேதி. இந்த தேதியிலேருந்து 2.25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனலில் இதை பற்றி பேசியிருக்கேன். இந்த விஜய், சங்கீதா, அந்த நடிகை, இந்த முக்கோண பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, வீட்டில் வந்து ஒரு பனிப்போர் ஏற்பட்டிருக்கு, விஜய் வீட்டில் ஒரு பனிப்போர் ஏற்பட்டிருக்கு, இதனால் இந்த நடிகையின் தொடர்பால் மனமுடைந்து போன சங்கீதா லண்டனில் கணவரை விட்டு பிரிந்து போய் லண்டனில் வசிக்கிறார். ஒரு அப்போவே அரசியலுக்கு வரப்போவதற்கான ஒரு அறிகுறிகள் இருந்தது. அதனால் நான் என்ன சொல்லியிருந்தேன், விஜய்க்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கு, அதனால அவருக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உண்மையாகவே இருக்குமானால் இந்த நடிகையின் தொடர்பை அவர் அறுத்து விட வேண்டும், கட் பண்ணிடணும், அதுதான் அவருடைய குடும்பத்துக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லதுன்னு நான் வந்து கரெக்டாக 2023 நவம்பர் 16ஆம் தேதி அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். அது இன்னைக்கும் ஆதாரமாக இருக்கு. அதாவது சங்கீதா வந்து அவங்களோட இதை முடிச்சிடுறேன். அப்போ வந்து விஜய் ரசிகர்கள் சில பேர் எனக்கு கமெண்ட்ல திட்டி இருந்தாங்க, ஒண்ணுமே இல்லாத விஷயத்த வந்து பொய் சொல்லாத, வதந்தி கலப்பாத, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அன்னைக்கு ரசிகர்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அதே ரசிகர்கள் அது உண்மைன்னு தெரிஞ்சிட்டது பிறகும் விஜய்க்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறது தான் வினோதமா இருக்கு. ஆமா சார், ஏன்னா அண்ணின்னு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க சங்கீதாவை. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பார்க்கும்போது அவங்கள ஓரம் கட்டிட்டு எங்க அண்ணனுக்கு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆமா, எனக்கு இன்னொரு டவுட் சார், ஆரம்பத்துல வந்து சங்கீதா வந்து தங்களோட பிள்ளைகளுக்காக படிப்புக்காக தான் வெளிநாட்டுக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு. நீங்க சொல்றது வேற மாதிரி சொல்றீங்க, அப்பவே சண்டை போட்டுட்டு தான் பிரிஞ்சு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா, அவங்க வந்து பிள்ளைகளின் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகல. ஏன்னா வந்து பிள்ளைகள் படிப்புக்காக லண்டனில் படிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அவங்க தங்கி இருந்து படிக்கிறதுக்கு சங்கீதாவுடைய அப்பா அம்மா வீடு அங்கே இருக்குது, அவங்களுடைய பேரண்ட்ஸ் குடும்பம்லாம் அங்கே இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க பிள்ளைகளை. இவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ அங்கே போயிட்டு இருந்தால் கூட போதுமானது, அதுக்காக அங்கேயே தங்கி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இவங்க முன்னாடியே லண்டன் போனதுக்கு காரணம் கணவனுடைய போக்கு பிடிக்காத காரணத்தினால்தான். எத்தனை முறை சொல்லி பார்த்தோம், திருந்தாத காரணத்தினால்தான் மனம் வெறுத்து போய் அவங்க லண்டனில் இருந்தாங்க. சார் 2021 அவங்களுக்கு வந்து உண்மை தெரிய வந்துடுச்சு ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்றது. கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு ஏன் சார் அது வெளியே கொண்டு வரணும்? ஏன்னா அந்த டைமே அவங்க வந்து பொங்கி எழுந்திருக்கலாம்ல. எந்த ஒரு பெண்ணுமே தன் கணவனுக்கு இன்னொரு கள்ள தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சா உடனே வெளியில வந்து சண்டை போட்டு பஞ்சாயத்து கூட்டிட மாட்டாங்க. இது நான் சொல்றது வந்து சாதாரண குடும்பங்களிலேயே நான் சொல்ற உண்மை. முதல்ல வந்து அவங்களே கணவன் கிட்ட பேசி நல்ல விதமாக பேசி அவனை திருத்த முற்படுவாங்க. இரண்டாவது கட்டமா தன்னுடைய பேரண்ட்ஸு, தன் கணவனுடைய பேரண்ட்ஸு இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க மூலமா புத்திமதி சொல்ல பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு மூணாவது கட்டமா வக்கீலை வச்சு பேசுவாங்க. இந்த நிலைமை தொடர்ந்தாக்கா உங்களுக்கு இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் சொல்லிட்டு சட்டப்பூர்வமான விளைவுகளை பற்றி வக்கீல் மூலமா பேச வைப்பாங்க. இது எல்லாமே தோற்று போன நிலையில்தான் சங்கீதா கடைசியாக இந்த விவாகரத்து மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது கூட இந்த இடத்துல எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த சங்கீதா
விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்த விஷயம் கடந்த சனிக்கிழமை தான் மீடியாக்களில் வெளிவந்தது. ஆமாம். அன்று இரவு நான் ஒரு பிரபல நடிகையுடன் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த பிரபல நடிகை என்கிட்ட சொன்னாங்க, அவங்க வந்து விஜயுடைய ஆர்டன்ட் ஃபேன், ஒரு தீவிரமான ரசிகை. அவங்க சொன்னாங்க, இதுவரைக்கும் விஜய்க்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தப்போவும் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுற வழக்கம். இப்போ கூட ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் ஜூலி விஜயை பற்றி பேசினதுக்கு, கிண்டல் அடித்ததுக்கு நான் வந்து ஜூலியை கண்டித்து கூட நான் பதிவு போட்டிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் பதிவு போட முடியாமல் நான் மௌனம் ஆயிட்டேன். ஏன்னா நானும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு சங்கீதா என்கிற இன்னொரு பெண்ணுக்கு எதிராக நான் எப்படி சார் எழுதவோ பேசவோ முடியும் அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அதாவது விஜய் ரசிகையாக இருக்கிற அவங்களே ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஒரு மெச்சூர்டு ரசிகைனா இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் மெச்சூரிட்டியே இல்லாத அரை டிக்கெட்டுங்க தர டிக்கெட்டுங்க தான் எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தங்கையாகவும் இருப்போம், பொண்டாட்டியாகவும் இருப்போம் அப்படின்னு பைத்தியகாரத்தனமாக பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட மோசமான ஒரு கலாச்சாரத்தை இவர் விஜய் வளர்த்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டுக்கே பெரிய தீமையாக முடியும். சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல விஜய் எப்படி சார் சம்மந்தப்படுவார்? அந்த பொண்ணு பேசினதுக்கு இப்போ விஜய் இது சம்பந்தமா வாய் திறக்கவே இல்லை. இந்த விவாகரத்து தொடர்பா விஜய் இன்னைக்கு வரைக்கும் எதையுமே சொல்லவே இல்லை. அவங்களோட ரசிகர்கள் தான் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு சொல்றாங்க. இதுக்கும் விஜய்க்கும் என்ன சார் சம்பந்தம்? ஏன்னா சொன்ன உடனே விஜயோட வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றாங்க அந்த ரசிகை சொன்ன வார்த்தைக்காக. இது எப்படி விஜய் சம்பந்தப்படுவார் இந்த விஷயத்துல? இந்த விஷயம் வந்து நிச்சயம் அவர் கவனத்துக்கு போகாம இருந்திருக்காது. இந்த சங்கீதா விவாகரத்து விஷயம் வெளியில வந்தது பிறகு இதனுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத விஜய் மீடியாக்கள் மூலமாக பார்த்துருப்பாரு. இது தவிர அவருடைய பிஆர்ஓ ஜெகதீஷ் பழனிசாமி, அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி, அவருடைய மன்ற தலைவர் புசி ஆனந்த், இவங்க மூலமாகவும் அவர் கவனத்துக்கு போயிருக்கும். அவர் என்ன குறைஞ்சபட்ச அறிக்கையாக என்ன வெளியிட்டிருக்கணும்? முதல் விஷயம், என் மனைவியை யாரும் தவறாக பேசாதீர்கள். இன்று வரைக்கும் நாங்கள் சட்டப்பூர்வமாக கணவன் மனைவியாகத்தான் இருக்கிறோம். எங்களுக்கு இடையிலான பிரச்சனையை நாங்கள் வந்து கோர்ட்டு மூலமாக தீர்த்து கொள்வோம். இதில் ரசிகர்கள் யாரும் தலையிட வேண்டாம். முதல் பாயிண்ட் சொல்லியிருக்கணும். 2வது பாயிண்ட்டு, என் ரசிகர்கள் என்ற போர்வையில் இருந்து கொண்டு இது போல வந்து அசிங்கமாக யாரும் பேசுவதோ நடந்து கொள்வதோ வேண்டாம். இதையும் ஒரு அறிக்கை வாயிலாக வெளியிட்டிருக்கணும். ஏன்னா இப்போ அந்த பொண்ணு அவ்வளோ அசிங்கமாக பேசுனது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொண்ணு நான் சொல்லியிருக்கா, எனக்கு 28 வயசு ஆகுது, நான் விஜய் என் கூட இருக்க விரும்பினாக்கா என் கணவரே கூட வந்து என்னை அனுப்பி வைப்பார் விஜய் கூடன்னு பேசியிருக்கிறா. இதெல்லாம் என்ன கேடுகட்ட ஜென்மங்கள். இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்களை கண்டிச்சும், இது தவிர மீடியாக்களில் விஜயின் தவறுகளை தட்டி கேட்கிற, சுட்டி காண்பிக்கிற ஊடகவியலாளர்களாகிய எங்களை போன்றவர்களுக்கு எவ்வளவு இழிவான கமெண்ட்டுகள்லாம் வருது. நான் சமீபத்தில் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் விஜயை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தள்ளி வச்சுட்டு ஒரு பொது வாழ்க்கையிலேயே வந்து எவ்வளவு சுயநலத்தோடு நடந்துக்கிட்டு இருக்காருங்கிறத வந்து நான் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன். அந்த நான் எழுதின பதிவு வந்து 230 லைக்ஸ்க்கு மேலே வாங்கியிருக்கு. 80 பேர் என்னுடைய பதிவை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பதிவில் விஜய் ரசிகர்கள்ன்ற பேரில் இருக்கிற ஒரு முட்டாள் கூட்டம் என்னை கண்டபடி வசவு பாடி எழுதியிருக்கிறாங்க, வசை மாறி பொழிந்து கமெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. நான் வந்து இதை பற்றிலாம் கவலைப்படலை. ஏன்னா பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டாக்கா பூக்கள் மட்டுமல்ல கற்களும் வீசப்படும். கண்டிப்பாக 2ஐயும் எதிர்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருக்கணும். கலைஞர் கருணாநிதியை பற்றி நான் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அவர் கடைசி காலத்தில், அதாவது அவருக்கு நினைவு நன்றாக இருந்த வரைக்கும் அவர் ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருந்தாராம்.
அப்போ அவருடைய பிஏக்கள் வந்து அவரை ஃபேஸ்புக்கில் அவரை பற்றி, அதாவது அவருடைய பதிவுக்கு கீழே அவரை பற்றி வரக்கூடிய தரக்குறைவான ரசக்குறைவான கமெண்ட்டுகளெல்லாம் வந்து டெலீட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போது கலைஞர் கருணாநிதி அந்த பிஏக்களுக்கு அறிவுரை சொன்னாராம், எதுக்கு டெலீட் பண்ணுற, இருந்துட்டு போட்டோம், பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டாக்கா பூக்கள் மட்டும் இல்லை கற்களும் தான் வீசப்படும், அவங்க போடுற வசவு சொற்களால் நான் ஒன்றும் காயப்பட்டுட மாட்டேன், எந்த கமெண்ட்டையும் நீக்க வேணாம், இருந்துட்டு போட்டோம் அப்படி சொன்னாராம். அது போன்ற ஒரு பக்குவத்தோடு தான் இந்த விசிலர்ச்சான் குஞ்சுகள், இந்த தற்குறிகள், இவங்களுடைய மென்டல் மெச்சூரிட்டி எவ்வளவு தாழ்வான இடத்துல இருக்குது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம், அந்த சமூகம் புரிஞ்சுக்கிட்டோம் என்பதற்காகவே அந்த கமெண்ட்டுகள் நான் விட்டு வச்சிருக்கேன்னு அதையுமே நான் வந்து பதிவில் எழுதியிருக்கிறேன். ஸோ இது போன்று தன்னை விமர்சிப்பவர்களை எல்லாம் வந்து தரக்குறைவாக சம்பந்தமே இல்லாத அவதூறுகளை சுமத்தி யாரும் கமெண்ட் போட வேணாம், யாரும் எழுத வேணாம், பேச வேணாம் அப்படின்னும் வந்து அறிக்கை விட்டிருக்க வேண்டியது ஒரு அரசியல் தலைவனாக விஜயினுடைய கடமை. அதையும் அவர் செய்யலை. இன்னொன்று நான் அநியாயமாக அவதூறு சொல்கிறாங்க, அவர்கிட்ட கோல்டு காயின் வாங்குற பத்திரிகையாளர்கள் இது போல் சங்கீதாவை பின்னால் நின்று இயக்கினது எம்கே செல்வி அவர்கள், அதாவது முதலமைச்சருடைய சகோதரி செல்வி அவர்கள் சங்கீதாவுக்கு நெருக்கமானவர், அவங்களுடைய தூண்டுதல் இதில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பத்திரிகையாளர்கள் அபாண்டமா படி சுமத்திருக்காங்க. ஏன்னா சார் இது வரைக்கும் உங்க சங்கீதா வந்து வாயை திறக்கல, இப்போதான் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு, வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தேர்தல் நடக்க போகுது. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இது விஜய்க்கு எதிராக ஒரு வழக்கு தொடர போது வந்து அவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆகாதா சார்? அதனாலதான் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து இது சங்கீதா வந்து வேற யாரோ பின்னாடி இருந்து இயக்குறாங்க அப்படின்ற மாதிரி. முதல் விஷயம், திமுக இவங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்குவது உண்மைன்னு அவங்க அந்த என்ன சொல்றது வாங்கி தின்கிறவர்கள், வாங்கி தின்கிற பத்திரிகையாளர்கள் சொல்வது உண்மைனாக்கா அதுக்கு வந்து இது போல ஒரு வக்கீல் நோட்டீஸை மட்டுமே எடுத்து போடணும் அவசியம் இல்லையே. நீங்க ஒரு ப்ரெஸ் மீட் வைங்க, இருக்கிற எல்லா பெரிய மீடியாக்களையும் நாங்கள் வந்து வரவழைக்கிறோம் அந்த இடத்துக்கு, நீங்க ப்ரெஸ் மீட்ல உங்க கணவன் விஜய தாறுமாறா கிழியுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, அதை செய்யலையே. ரெண்டாவது, இப்படி ஒரு விஷயம் வெளியில வந்தாக்கா தாங்கள் தான் அதுக்கு பின்னாடி இருக்கிறோம்னு சொல்லிட்டு அதையும் அவதூறு கிளப்பும் இந்த தற்கூரி கூட்டம்ங்கிறது திமுகவுக்கும் தெரியும். ஏன்னா இது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலைனாலும் அதுக்கும் திமுகவை குற்றம் சொல்கிறாங்க, ஜனநாயகன் படத்துக்கும் திமுக கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது போல் வந்து கரூரில் 41 பேர் செத்து போனதுக்கு காரணமும் திமுகன்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கோ, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, எதையுமே அவங்க வெளியிடலை. இது இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆடியோவே வெளியில் வந்தது, அது நீங்கள் கேட்டிங்களா அந்த ஆடியோன்னு தெரியல. அந்த பிஆர் டீமை சேர்ந்த ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட சொல்கிறாரு, பிஆர் டீமில் உயர்மட்டத்தில் இருக்கிற ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட சொல்கிறாரு, எப்படி நம்ம வந்து கரூர் சம்பவம், ஜனநாயகன் முடக்கம் இதெல்லாம் வந்து திமுகவை சம்மந்தப்படுத்தி பேசணுமோ அதே போல இதுலேயும் வந்து திமுகவை சம்மந்தப்படுத்தி நம்ம எழுதணும், பேசணும், பேசிட்டு வி ஸ்டாண்ட் வித் விஜய்ன்ட்டு போடணும் அப்படின்னு ஒரு நபர் சொல்கிறாரு. அதுக்கு எதிர்முனையில் இருக்கிற நபர் செஞ்சுருவோம் சார், எங்களை கொஞ்சம் நல்லா கவனிக்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு, எந்த விதத்தில் பேமெண்ட் விஷயத்தில் நல்லா கவனிக்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு அந்த எதிர்முனையில் இருக்கிறவர் சொல்கிறாரு. அதெல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணிடுவாங்கன்னு அந்த பேசினவர் சொல்கிறாரு. இப்படி ஒரு ஆடியோவே வெளியில் வந்தது நான் கேட்டேன்.